திமுக கூட்டணிக்குள்ள வந்து காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி எதுவும் கொளுத்தி போட்டிருக்காரா? ஏன்னா வந்து அரசியல் புதுசுல வந்து இப்போ 2 பக்கத்துலயும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்களே இந்த கடன் விவகாரத்துல. அது இல்லைம்மா. பிரவீன் சக்கரவர்த்தி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி அறகுறையாக இந்த திமுகவினுடைய கைக்கூலிகள் மாதிரி இந்த அறகுறை பத்திரிகையாளர்கள் மாதிரி அவர் சொல்லலை. அவர் வந்து ஒரு பொருளாதாரத்தை தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவருக்குரிய தகுதியோடு அவர் சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னும் இவங்கள மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன இந்த இது வாக்கு திருட்டுன்றத பிரவீன் சக்கரவர்த்தி தானே ராகுல் காந்திக்கு சொன்னார். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை வச்சு தானே இன்றைக்கி திமுக வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அறிவாளி இப்போ வந்து முட்டாளாயிட்டாரா? உங்களுக்கு ஆதரவாக சொல்லி இன்றைக்கி ராகுல் காந்தியும் சரி திமுகவும் சொல்லி ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க? அந்த எஸ்ஐஆரை வந்து எஸ்ஐஆரில் வந்து முறைகேடு நடக்குது, அதில் தவறு நடந்தது, இந்த வாக்கு திருட்டு நடந்ததுன்னு சொல்லி அதை சொன்னது யார்? இதை பிரவீன் சக்கரவர்த்தி தானே. அதை தானே ராகுல் காந்தி சொன்னார். அதுக்கப்புறம் திமுக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கு, இன்றைக்கி ஸ்டாலின் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சரியான ஆள் இல்லைன்னா அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க?